எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. Holy Spirit, we welcome you. We need you, O Lord. Thank you, Jesus, for you are our help. We enter into your presence, Jesus. There is something that makes me come into your presence, my helper. There is something that makes me come into your presence, my helper. There is something that makes me come into your presence, my helper. There is something that makes me come into your presence, my helper, my helper. Oh,
Jesus. Lord, we find refuge, Lord, and we choose to enter into your presence right now with our hands lifted up to heavens right now. Let's all cry out, Holy Spirit, lead us, Lord, that we might find your help in these days, Father. We come into your presence, Lord. Holy Spirit, that your help will be made known, Father, that your ministry will be made known, Father, in these days. Lord, we pray that you will hold our hands and lead us into the inner courts, Father, into the presence of God, into the Holy of Holy. Holy Spirit, we need you, Jesus, with one voice. எல்லாரும் இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நிறைவினாலே இந்த நாளிலே உம்முடைய சபையை நிரப்பும் என்று எல்லாரும் இந்த சொல்வோமா? எல்லாரும் இந்த I am in your presence, oh Lord, I am in your presence, oh yeah, I am in your presence, oh Lord, I am in your presence, oh Jesus, I am in your presence, oh Lord, I am in your presence, I am in your presence, oh Lord, I am in your presence, yes Lord. And there is something that makes me come into your presence, my helper. Yes, Lord, there is something that makes me come into your presence, my helper. Everyone together, my எல்லாவற்றிற்குள்ளாமாக நம்மை வழிநடத்தி செல்லும்படியாக இந்த நாட்களிலும் தேற்றரவாளராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே சபையாகிய தன்னுடைய சரீரத்தை அவர் தனியாக விடாதபடிக்கு இந்த நாட்களிலே அவரே நமக்கு போதித்து அவருடைய வழிகளுக்குள்ளாக நம்மை அழைத்து செல்லும்படியாக இந்த நாட்களிலும் அவருடைய ஊழியத்தைக்காக வாஞ்சையோடு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நீங்கள் நினைக்கிறதை விட அதிகமாக இந்த நாட்களிலே அவர் வழிநடத்தி செல்லும்படியாக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த நாட்களிலும் பரிசுத்த ஆவியானவரை நீங்க எந்த அளவுக்கு நீங்க அவரை பிடிச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை எல்லா விதமான சத்தியத்திற்குள்ளாக ஒரு யக்கபாஷைக்கு இந்த நாட்களிலே எல்லா விதமான சத்தியத்திற்குள்ளாக நம்மை நடத்தி செல்லும்படியாக அவருடைய பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயர் அவர் நமக்கு சகாயர். ஹல்லேலூயா. சகாயர் என்று சொல்லும் பொழுது நமக்கு உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய உதவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், வாலிபர்கள் எல்லாரும் இணைந்து உதவி வரும் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஹல்லேலூயா இந்த நாளிலும் அவரிடமிருந்து நாம் சகாயம் பெற்றுக்கொள்ளும்படியாக கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் இணைந்து எஸ் லார்ட் சந்தோஷமா உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும்
படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் லார்ட். ஆமென். நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். அல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நல்ல சந்தோஷமா? ஆமென். அவர் நமக்கு நிழலா இருக்கிறவர். அல்லேலூயா. நாம் எங்கெல்லாம் போறோமோ அவர் நமக்கு நிழலாக நம்மோடு வந்து பகலிலும் இரவினிலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. அவரை கொண்டாடுவோம் எல்லாரும் நான் இன்று சந்தோஷமாக. எஸ் லார்ட். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். அல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. எல்லா தீங்கிக்கும் அல்லேலூயா. அது என்ன விதமான தீங்கா இருக்கலாம், எல்லாவற்றிலும் நம்மை காக்கிறவர். அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் காக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் நம்முடைய ஆத்தும நேசர். அல்லேலூயா. நம் ஆத்துமாவை பாழாக்க விடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் காக்கிறவர். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காக்கின்றார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். சொல்லுங்க. அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். மீண்டுமாக. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். எஸ் லார்ட். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஏசப்பா. உதவி வரும் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. இந்த நாட்களிலும் நீங்களாம் வேலைக்கு போலாம், நீங்களாம் உங்க வேலைகளை செய்யலாம், எல்லா இடங்களுக்கும் போலாம் என்று இந்த நாட்களிலே நமக்கு பர்மிஷன் இருக்கு. ஆனாலும் நம்ம போகிற இடங்களில் எல்லாம் நம்ம எங்கெல்லாம் போறோமோ அந்த இடத்துலலாம் நம்மை பாதுகாக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே உங்களை போக்கிலும் வரத்திலும் ஒவ்வொரு நாளும் அவர் காக்கும்படியாக அவருடைய கரத்திற்குள்ளாக நம்ம சின்ன பிள்ளைகள் எல்லாம், நம்ம வாலிபர்கள் எல்லாம், நம்ம வயதானவர்கள் எல்லாரும் தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து சொல்லலாமா? எஸ் லார்ட். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். மீண்டுமாக. போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார். உதவி வரும்
கண்மலை நோக்கி பார்க்கின்ற எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். Yes Lord. அவரை நோக்கி பார்த்து இந்த வேளையில் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்படவில்லை. ஹalleluya. எல்லாரும் நாய்ந்து ஹalleluya. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விட மாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? ஹalleluya. ஆண்டவரே நமக்கு இந்த நாட்களிலே அவரே நம்மை காக்கிறவர். ஹalleluya. ஆமென். அவரே நம்மோடு இருந்து நம்ம எல்லா தீமைக்கும் காக்கிற தேவன். ஆமென். நான் பார்க்கின்றேன். ஹalleluya. உதவி வரும் கண்களை நோக்கி பார்க்கின்றேன். ஓ வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இயேசப்பா உதவி வரும் உம்மை நோக்கி பார்க்கின்றேன். ஹalleluya. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஓ உதவி வரும் இயேசுவை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் சொல்லுவோமா? உங்களுக்கு உதவி அவரிடத்தில் மாத்திரம் தான் வர முடியும். இந்த நாட்களிலும் அவரே நமக்கு சகாயர், அவரே நமக்கு உதவி செய்கிறவர். ஆகவே தேவ சபையே ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்கும்படியாக இந்த நாட்களிலே தேவனுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஹalleluya. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya. ஹalleluya. சந்தோஷமாக ஆமென். இந்த நாட்களிலும் நமக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா சாத்தானின் சூழ்ச்சிகளையும் தோற்கடிக்கக்கூடிய தேவனுடைய வெற்றியை பெற்ற தேவ பிள்ளைகளே, உங்கள் வாயில் இருக்கிற அந்த சத்தத்தை உயர்த்தும் பொழுதெல்லாம் தேவன் உங்களுக்காக வெற்றியை இந்த நாட்களிலே அவர் உங்கள் வாயிலே கட்டளையிட்டிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனே உம்முடைய கொடியை நாங்கள் உயர்த்துகிறோம். Holy Spirit, we'll lift up our standard. We'll lift up the banner of victory all over, Lord. Yes, Jesus. Let's raise our voices together. Let's raise a hallelujah in the presence of our enemies. Let us raise our banner of victory. Come on, church. Let us raise our voices. When the enemy comes like a flood, let us lift up our voice and say hallelujah. Raise a hallelujah in the presence of my enemies. Raise a hallelujah louder than the unbelief. Raise a hallelujah. My weapon is a melody. Raise a hallelujah. Heaven comes to fight for me. Everyone together. Raise a hallelujah in the presence of my enemies. Raise a hallelujah
இந்த யுத்தத்தின் முடிவு என்னவென்றால் அது வெற்றி. ஹல்லேலூயா. அவங்க எல்லாரும் நான் சொல்லுமா, சத்தமாக பாடுவேன். ஓ, சத்துருக்களின் முன்பாக சத்தமாக பாடுவேன், சத்தமாக பாடுவேன், சத்தமாக பாடுவேன். பரலோகம் எனக்காய் யுத்தம் செய்யும், பாடிடுவேன் புயலின் நடுவில் என் துதியை சத்தமாய் உயர்த்திடுவேன். சாம்பலில் இருந்த நம்பிக்கை உதித்ததே, மரணம் தோற்றது, ராஜன் ஜீவிக்கிறாரோ. பாடிடுவேன் புயலின் நடுவில் என் துதியை சத்தமாய் உயர்த்திடுவேன். சாம்பலில் இருந்த நம்பிக்கை உதித்ததே, மரணம் தோற்றது, ராஜன் ஜீவிக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ராஜாதி ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் செத்து போன தேவன் அல்ல. தேவ பிள்ளைகளே, அவர் இன்றைக்கும் உயிரோடு ஆளுகை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சந்திக்காத புயல் ஒன்றுமே இல்லை, அவரால் தீர்க்க முடியாத புயல் என்ற காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கும் பாதாளம் என்ற புயலை ஜெயித்த அதே தேவன், அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விரோதமாக வரக்கூடிய எல்லா பாதாளத்தின் வல்லமைகளையும் எல்லா பாதாளத்தின் புயல்களையும் இந்த நாட்களில் அவர் தோற்கடிக்க அவர் யுத்த வீரர். ஹல்லேலூயா. அவர் யுத்தத்தில் வல்லவர். Come on church, celebrate the Lord your God whom we are worshiping, whom we are singing unto. He is a mighty man of war. He is the mighty warrior. Oriakabasheke. And there is no battle that he hasn't won till now. எல்லா யுத்தங்களிலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெற்றி பெற்றவர். ஹல்லேலூயா. அவர் ஜெய கிறிஸ்து. ஹல்லேலூயா. பக்கத்துல கூட பார்த்து சொல்லுங்க, தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம கடந்து செல்கிற யுத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுக்கு முன்பாக அவர் கடந்து சென்று எல்லா யுத்தங்களிலும் அவர் ஜெயித்து வந்திருக்கிறார். அதே ஜெயத்தை இன்றைக்கு சபையாக உங்கள் மேல அவர் வைத்திருக்கிறார். அந்த ஜெயத்தை நீங்கள் அனுபவிக்கும்படியாக இந்த நாட்களிலே we worship you, Jesus. Jehovah is your name. Jehovah is your name. Jehovah is your name. Mighty warrior, great in battle. Jehovah is your name. Let's go up. Yes, Lord. Jehovah is your name. Jehovah is your name. Jehovah is your name. Mighty warrior, great in battle. Jehovah is your name. Everyone together. Jehovah is your name. Jehovah is
the pillar that holds my life. Everyone together. You are the pillar that holds my life. Jesus, you are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. Master Jesus, you are the pillar that holds my life. என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. எல்லாரும் வானத்துக்கு நேராக இந்த நாளிலும் நம்ம வாழ்க்கையில் அஸ்திபாரமாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மேல் கட்டப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையும் இந்த நாளிலே பிரகாசிக்கும்படியாக அவர் மேல் கட்டப்பட்ட வீடு ஒவ்வொன்றும் இந்த நாட்களிலே இந்த புயலின் மத்தியிலே அவைகள் எல்லாம் நிலைத்து நிற்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திரமாகிய அஸ்திபாரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுவோமா? இயேசுவே, என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. இயேசு கிறிஸ்து வாழ்வை தாங்கும் தூண் நீரே. இயேசு கிறிஸ்து வாழ்வை தாங்கும் தூண் நீரே. You are the pillar that holds my life. Jesus, ஒருவேளை என் வாழ்க்கை உடைகிறது போல இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை இப்படி நான் இருக்குமா, என்னால் நிற்க முடியுமா என்று ஒருவேளை நீங்க கவலையோடு இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையின் அஸ்திபாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது, அந்த அஸ்திபாரத்திலே உங்க வாழ்க்கை இருக்கும் பொழுது, எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் உங்களை தாங்கிக் கொள்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமாக மாறும்படியாக அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா, என் வாழ்க்கை உமக்குள்ளாக கட்டப்படும்படியாக என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வாழ்க்கை உமக்குள்ளாக ஆண்டவரே இந்த நாளிலே நிலைத்து நிற்கும்படியாக ஒரு யக்கமாஷேக்கே என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. இயேசு கிறிஸ்து வாழ்வை தாங்க. எல்லாரும் சொல்லுவோமா? அப்பா, என் படிப்பல்லப்பா, ஆண்டவரே, என் ஞானம் அல்லப்பா, ஆண்டவரே, என்னுடைய குடும்ப அஸ்திபாரம் அல்லப்பா, ஆண்டவரே, உங்களுடைய அஸ்திபாரம் மாத்திரமே இந்த நாளிலே எனக்குள்ளாக ஆண்டவரே எழும்பும்படியாக இந்த வேலையில என்னை அர்ப்பணிக்கிறேன். எல்லாரும் நான் இந்த yes Lord. என் வாழ்வை தாங்கும் தூண் நீரே. யெகோவா ஷம்மா, வாழ்வை தாங்கும் தூண் நீரே. யெகோவா ஷம்மா, வாழ்வை தாங்கும் தூண் நீரே. அன்பானவர்களே, நாங்கள் 35 வருடம் திருப்பணி போதக பணியை செய்திருக்கிறோம். கர்த்தருடைய சபை இப்பொழுது 36வது ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிற இந்த வேளையிலே தேவ மனிதர்கள் எங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்தது எங்களுக்கு கிடைத்த பாக்கியம். உங்களுக்காக அதை ஒளிபரப்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை துதியுங்கள். இதோ. வணக்கம் கர்த்தருடைய சபையினரே, எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? இன்னைக்கு மிகுந்த மகிழ்ச்சிகரமான நாள் இல்லையா? நமது சபையோடைய 35வது ஆண்டு விழா. அது மாத்திரமல்ல, நமது பாஸ்டர் ஐயாவும் பாஸ்டர் அம்மா அவர்களுடைய திருமண நாள் 49வது ஆண்டு. எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். கடந்த 35 ஆண்டுகளாக கர்த்தர் இந்த சபையை நடத்தி வருகிறார். இனியும் தொடர்ந்து பலத்த காரியங்கள், அதிசயமான காரியங்கள் கர்த்தர் உங்கள் நடுவிலே செய்து இன்னும் பழகி பெருக அவரு பெருக செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். God bless you all. ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய சபையை கர்த்தர் ஸ்தாபித்து பாஸ்டர் ராஜன் ஜான் அவர்களை கொண்டு
கடந்த 35 ஆண்டுகளாக நடத்தி 36வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற உங்களை ஆண்டவர் தொடர்ந்து ஆசீர்வதித்து சபையை பெருக பண்ணுவாராக. சபையானது விசுவாசத்திலும் சமாதானத்திலும் தேவனுடைய கிருபையிலும் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்திலும் தொடர்ந்து வளர்ந்து வந்து சீஷர் கூட்டம் பெருகி வரும்படி வாழ்த்துகிறேன். உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கடந்த 49 ஆண்டுகளாக ஆண்டவர் நடத்தி இந்த 50வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் சமாதான வாழ்த்துதலாலே நிரப்பி சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு உங்கள் இருவரையும் ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளையும் பேரக்குழந்தைகளையும் ஆண்டவர் பயன்படுத்தி இந்த தேசத்துக்கும் இந்த பட்டணத்துக்கும் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. தேவ கிருபையும் அபிஷேகமும் உங்கள் மேல் அதிகமாய் இருந்து வளர்ந்து வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிக்க நான் வாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஆமேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். அநேகர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பங்களில் ஆண்டவருடைய அழைப்பை நிறைவேற்ற முடியாமல் பல விதத்திலும் சத்ரு அவர்களை எதிர்த்து கொண்டே இருக்கிறான். ஆகவே இன்றைக்கு நாம் உங்கள் அழைப்புக்கு எதிரான சத்ருவை தாக்குவது, அந்த ஜெபத்தை தான் நாம் அறிக்கை செய்ய போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து இதை கவனித்து நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பங்களில் தேவனுடைய அழைப்பை இந்த மாதத்தில் முழுமையாக நிறைவேற்றுவார். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த ஜெப அறிக்கைகளை நாம் ஏறெடுப்பதின் முக்கிய நோக்கம் என்னவென்றால், ஊழியத்தில் முன்னேறி செல்ல முடியாத ஒரு நிலை, சத்துரு சாத்தானுடைய குழு ஊழியங்களில் இடைப்பட்டு கொண்டே இருப்பது, ஊழிய வாழ்க்கையில் தோல்விகள், குழப்பங்கள், பிரிவினைகளால் தாக்கப்பட்டு கொண்டே இருப்பது, அற்புதங்கள், அதிசயங்கள் முழுமையாக ஊழியங்களில் தவிர்க்கப்பட்டு கொண்டிருப்பது. தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதன் மீது கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, ஆவிக்குரிய ஆயுதத்தை கூர்மையாக்க விரும்புவது. ஆகவே நமக்கு எதிராக இருக்கிற, நம்முடைய அழைப்புக்கு எதிராக இருக்கிற எதிராளியை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. நாம் போராட்ட ஜெபம் செய்ய ஆரம்பிக்கும்போது அவனை தடுத்து நிறுத்தலாம், தொடர்ந்து நம்மை விடுவித்து கொள்ளலாம், தொடர்ந்து தேவன் அழைத்த அழைப்பில் முன்னேறி செல்லலாம். 2 தீமோத்தேயு 4 வசனம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபங்களில் அடிக்கடி
தங்கள் ஊழியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் அவர் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கொலோசியர் 4:17. அர்க்கிப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். முதலாவது இதற்கு திறவுகோல் என்ன? கவனமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 26:41 விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், உறங்க இளைப்பாற நேரமில்லை, விழிப்பாயிருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நம்மை உற்சாகப்படுத்துகிறார். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகைத்தேடி சுற்றி திரிகிறான். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சாத்தான் கால் வைக்க எந்த பகுதியிலும் இடமளிக்கவில்லை என்ற உறுதி நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். நான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேனா என்பதை தினந்தோறும் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். 2 கொரிந்தியர் 13:5 இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழ வேண்டும். 2வது திறவுகோல், நெருக்கங்களை சகித்து கொள்ள வேண்டும். தேவனுடைய அழைப்பை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய அழைப்பில் பலவிதமான உபத்திரவங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்னார், யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உபத்திரவம், நெருக்கத்தை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. 3வது திறவுக்குள், சுவிசேஷ வேலையை செய்ய வேண்டும். எதையெல்லாம் செய்யும்படி ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் அழைத்தாரோ அதை நிறைவேற்ற நாம் ஒவ்வொருவரும் கிரியை செய்கிறோம் என்பதில் உறுதியாயிருக்க வேண்டும். ஒருவேளை சுவிசேஷகர்களாக இல்லாமல் இருக்கலாம், போதிக்கிறவர்களாக, பாடுகிறவர்களாக, சபை கட்டுகிறவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்களும் நானும் அதில் கண்டிப்பாக வேலை செய்துத்தான் ஆக வேண்டும். உலக பிரகாரமான வேலையை விட நாம் தேவனுடைய ஊழியத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் மிகவும் கவனம் உடையவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அதை தான் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் இருந்து 51ஆம் வசனம் வரையிலும் சொல்லப்பட்ட உவமையில் அநீதி உள்ள ஊழியக்காரரை குறித்து நாம் பார்க்கிறோம். தங்களுடைய அழைப்பை நிறைவேற்றாத கவனக்குறைவான மனிதர்கள் எப்படி அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் தள்ளப்படுவார்கள் என்பதை அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 திறவுகோல்களை முக்கியமாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவனுடைய வல்லமையினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சுத்திகரித்து நம்முடைய அழைப்புக்கு எதிரான சத்துருவை நாம் தாக்கும்போது
கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம், நாம் முன்னேறி செல்வோம். அறிக்கைகளை இப்பொழுது நாம் ஏறெடுக்கப் போகிறோம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை நாம் சொல்லுவோம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு இந்த அறிக்கைகளை சொல்லுங்கள். உங்களுக்காக சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களை கொண்டு கர்த்தர் எதை செய்ய வேண்டுமோ, உங்கள் குடும்பங்களை கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை கண்டிப்பாக கர்த்தர் இந்த மாதத்திலும் முழுமையாக நிறைவேற்றுவார். என்னுடைய கண்கள் காதுகளுக்குள்ளாக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்கள் காதுகளுக்குள்ளாக சாத்தானுடைய ஒவ்வொரு வண்டல்களும், சாத்தானுடைய ஒவ்வொரு வண்டல்களும் உருகி போகும்படியாக தேவனுடைய அக்கினியை நான் அனுப்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய கண்கள் காதுகளுக்குள்ளாக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்கள் காதுகளுக்குள்ளாக சாத்தானுடைய ஒவ்வொரு வண்டல்களும், சாத்தானுடைய ஒவ்வொரு வண்டல்களும் உருகி போகும்படியாக தேவனுடைய அக்கினியை நான் அனுப்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய கண்கள் காதுகளுக்குள்ளாக, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்கள் காதுகளுக்குள்ளாக சாத்தானுடைய ஒவ்வொரு வண்டல்களும், சாத்தானுடைய ஒவ்வொரு வண்டல்களும் உருகி போகும்படியாக தேவனுடைய அக்கினியை நான் அனுப்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்கள் காதுகள் விரிவாய் திறக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்கள் காதுகள் விரிவாய் திறக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்கள் காதுகள் விரிவாய் திறக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குருட்டுத்தனம், செவிட்டுத்தனம், பின்னாக உள்ள ஒவ்வொரு வல்லமையும் நான் கைப்பற்றுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குருட்டுத்தனம், செவிட்டுத்தனம், பின்னாக உள்ள ஒவ்வொரு வல்லமையும் நான் கைப்பற்றுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய குருட்டுத்தனம், செவிட்டுத்தனம், பின்னாக உள்ள ஒவ்வொரு வல்லமையும் நான் கைப்பற்றுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.
எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய பார்வை, கேட்கும் செவித்திறன் சுகம் பெறட்டும், சுகம் பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய பார்வை, கேட்கும் செவித்திறன் சுகம் பெறட்டும், சுகம் பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய பார்வை, கேட்கும் செவித்திறன் சுகம் பெறட்டும், சுகம் பெறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, இப்பொழுதே என் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீது மழையாகும், மழையாகும், மழையாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, இப்பொழுதே என் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீது மழையாகும், மழையாகும், மழையாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, இப்பொழுதே என் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீது மழையாகும், மழையாகும், மழையாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, ரகசியங்களை வெளிப்படுத்தும், ரகசியங்களை வெளிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, ரகசியங்களை வெளிப்படுத்தும், ரகசியங்களை வெளிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, ரகசியங்களை வெளிப்படுத்தும், ரகசியங்களை வெளிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குழப்பத்தின் ஆவியே, குழப்பத்தின் ஆவியே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீதுள்ள உன் பிடியை தளர்த்து, 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 தளர்த்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குழப்பத்தின் ஆவியே, குழப்பத்தின் ஆவியே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீதுள்ள உன் பிடியை தளர்த்து, 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 தளர்த்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். குழப்பத்தின் ஆவியே, குழப்பத்தின் ஆவியே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் மீதுள்ள உன் பிடியை தளர்த்து, 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 தளர்த்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியின் வல்லமையில், பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சாத்தானுடைய வல்லமைக்கு நான் சவால் விடுகிறேன், நான் சவால் விடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியின் வல்லமையில், பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சாத்தானுடைய வல்லமைக்கு நான் சவால் விடுகிறேன், நான் சவால் விடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியின் வல்லமையில், பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சாத்தானுடைய வல்லமைக்கு நான் சவால் விடுகிறேன், நான் சவால் விடுகிறேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே என் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய சுகமளிக்கும் வல்லமையை, சுகமளிக்கும் வல்லமையை ஊற்றும் ஊற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே என் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய சுகமளிக்கும் வல்லமையை, சுகமளிக்கும் வல்லமையை ஊற்றும் ஊற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே என் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீது, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய சுகமளிக்கும் வல்லமையை, சுகமளிக்கும் வல்லமையை ஊற்றும் ஊற்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். ஜீவ தண்ணீர் என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தேவையில்லாத அந்நியரை வெளியேற்றட்டும் வெளியேற்றட்டும் வெளியேற்றட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஜீவ தண்ணீர் என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தேவையில்லாத அந்நியரை வெளியேற்றட்டும் வெளியேற்றட்டும் வெளியேற்றட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஜீவ தண்ணீர் என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு தேவையில்லாத அந்நியரை வெளியேற்றட்டும் வெளியேற்றட்டும் வெளியேற்றட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள சுவிசேஷ எதிரிகள் செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள சுவிசேஷ எதிரிகள் செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் உள்ள சுவிசேஷ எதிரிகள் செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே உம்மை வெளிப்படுத்தாத எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருந்து வெளியேற சுத்தப்படுத்த ஆரம்பியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே உம்மை வெளிப்படுத்தாத எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து,
எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருந்து வெளியேற சுத்தப்படுத்த ஆரம்பியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். தேவனே உம்மை வெளிப்படுத்தாத எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருந்து வெளியேற சுத்தப்படுத்த ஆரம்பியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சிலுவையில் அறையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சிலுவையில் அறையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய சிலுவையில் அறையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு ஆவிக்குரிய அசுத்தத்தையும் நான் ரத்து செய்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு ஆவிக்குரிய அசுத்தத்தையும் நான் ரத்து செய்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். ஒவ்வொரு ஆவிக்குரிய அசுத்தத்தையும் நான் ரத்து செய்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். நீங்கள் ஏறெடுத்த இந்த ஜெப அறிக்கைகளின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் உங்களை அழைத்த, உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்ட அந்த நிலையில் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நீங்கள் நிலைத்திருக்க, உங்கள் குடும்பங்கள் நிலைத்திருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. ஆமென். God bless you. Praise the Lord. எனக்கன்பான தேவ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே சதா காலங்கள் துதியும் கனமும் மகிமையும் எப்பொழுதும் உண்டாவதாக. தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது இப்படி நம்மை இணைப்பதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்து கொடுத்தார். திருச்சபைக்கு போகாமல் இருப்பது நல்லதல்ல. சில காரணங்கள் இருக்கலாம். பலருக்கு சரீரத்தில் பலகீனங்கள், கூட்டிக் கொண்டு போவதற்கு ஆள் இல்லை, எங்களை வீட்டில் விட்டு போய்விட்டார்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லது ஏதோ ஒரு காரணம் இருக்கும். திருச்சபைக்கு போவதுதான் எனக்கு நல்லது, ஆனால் போக முடியவில்லையே என்று ஏங்குகிறவர்களுக்குத்தான் இந்த ஆராதனை. கர்த்தருடைய சபைக்கு கிடைத்த இந்த பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தெய்வ மனிதனுக்கும் நன்றி சொல்கிறேன். அன்பானவர்களே, இப்பொழுது மிக முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இயேசு ஊழியங்களின் கட்டட பணிக்காக உங்கள் காணிக்கைகளினால் தாங்குங்கள். இதுவரை நீங்கள் செய்து வந்தீர்கள், நன்றி. இன்னும் முடியும் தருவாயில் சில முக்கியமான வேலைகள் இருக்கின்றனவே, மனமு வந்து நீங்கள் கொடுங்கள். உங்களுக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை. தகப்பனே, எந்த நிலையில் உமது பிள்ளைகள் விதைக்கிறார்களோ உமது நிலையிலிருந்து அவர்களை கோடா கோடியாய் பெருக பண்ணும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் வந்து கொண்டிருக்கிறது. பார்த்து விவரமாக திரையில் வரும் இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் நன்கொடைகளை அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். God bless you. வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன்,
வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் லார்ட். ஆமென். நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். அல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆமென். வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நல்ல சந்தோஷமா? ஆமென். அவர் நமக்கு நிழலா இருக்கிறவர். அல்லேலூயா. நாம் எங்கெல்லாம் போறோமோ அவர் நமக்கு நிழலாக நம்மோடு வந்து பகலிலும் இரவினிலும் நம்மை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. அவரை கொண்டாடுவோம் எல்லாரும் நான் இன்று சந்தோஷமாக. எஸ் லார்ட். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். அல்லேலூயா. வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். அன்பானவர்களே, இது கடைசி காலம். எங்கு பார்த்தாலும் ஓலங்கள். யார் என்னை விடுவிக்கக்கூடும்? இந்த நோயிலிருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்கும்? என்னுடைய எதிர்காலமே சூன்யமாக இருக்கிறது. நாங்கள் வாழ்வது சிலருக்கு பிடிக்காமல் எங்களுடைய வாழ்க்கையை மட்டமாக்கி விட வேண்டும் என்பதற்காக மட்டமான பல காரியங்களை செய்கிறார்கள். பில்லி சூனியத்தை செய்து எங்களை அழிக்க பார்க்கிறார்கள். இப்படி வேதனையோடு கூக்குரல் எழுப்பவர்கள் உலகமெங்கும் உண்டு. நாம் நினைக்கிறோம் சில தேசங்கள் பணக்கார தேசங்கள், அங்கு போயிட்டா எல்லாம் நமக்கு கிடைச்சிடும். ஆனால் அங்கே போய் வேதனைப்படுகிறவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? நரக வேதனையாக இருக்குது பாஸ்டர். ஏமா அப்போ நீங்கள் வந்து விட தானே உங்கள் தாய் நாட்டுக்கு, என்ன செய்கிறது? சில சூழ்நிலைகள். இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலையில் என்ன செய்வது? தட்டிக்கொண்டே இருக்கிறார்கள், சத்தமிட்டுக்கொண்டே இருக்கிறார்கள், தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தம்மை நோக்கி வந்த ஜனங்களுக்கு ஒரு அற்புதமான வழிமுறையை காட்டி கொடுத்தார், சொல்லி கொடுத்தார். அது என்ன? மத்தேயு 7:7 பாருங்களேன். என்ன அற்புதமான, நம்ம எல்லாருக்கும் மனனமாக இருக்கக்கூடிய அந்த வசனத்தை சரியான புத்தகத்தில், சரியான அதிகாரத்தில், சரியான வார்த்தையாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மத்தேயு 7:7 வாசிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இந்த 3 காரியத்தில் எல்லாமே அடக்கி வச்சு விட்டார் அருள்நாதர் இயேசு. கேட்கிற எவருக்கும் அவர் தருகிறார். தேடுகிறவர்கள் கட்டாயமாய் கண்டடைவார்கள், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும். உன்னத பாட்டு என்னும் ஒரு புஸ்தகத்திலே சூலமெத்தியால் தன்னுடைய மணாளனை தேடிக்கொண்டிருக்கிறார். கேட்கிறான், என் நாயகனை கண்டீர்களா என்று கேட்டு கேட்டு தேடி தேடி கடைசியில் கண்டுபிடித்து விடுகிறார்கள். அதுபோல கேட்கிறவர்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்கிறார்கள், தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படுகிறது.
சிலர் எங்கே போய் தட்டுவது, எந்த இடத்தில் தட்டுவது என்று தெரியாமல் தட்டி கொண்டிருக்கும் பொழுது சரியான இடத்தில் தட்ட வேண்டும். ஒரு முறை நாங்கள் ஒரு வீட்டுக்கு போக வேண்டும், வழி தெரியவில்லை. நாங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது அந்த பகுதிக்கு வந்த பேட்ரோல் போலீஸ் எங்களிடத்தில் வந்து கேட்டார்கள், என்ன வேணும்? ஐயா, நாங்கள் இப்படி ஒரு வீட்டுக்கு போனோம், தேடுறோம், ராத்திரி ஆயிடுச்சு, தெரியல. சரி, உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு. உடனே அவர்கள் சட்டென அந்த வீட்டுக்கு கூப்பிட்டார்கள். எங்களை பின்பற்றுங்கள் என்றார்கள். அது லண்டன் மாநகரத்தில் லிவர்பூல் என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். அழகாய் கொண்டு போய் எங்களை சேர்த்து விட்டார்கள். சரியான நபரிடம் நம்ம கதவை தட்டினா திறக்குது. இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்கிறார். திறக்கப்படும், வழிகாட்டப்படும், உங்களுக்கு பதில் வரும். ஆனால் சரியான நபர் யார் என்பதை தான் தெரியாமல் எங்கெங்கேயோ ஓடி எதையோ பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கரெக்டாக தட்டணும். அது எங்கே? அருள்நாதர் இயேசு கிறிஸ்து விடையை கொடுக்கிறார் பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே அவனுக்கு ஒரு மகிமையான வாசல் திறக்கப்படுகிறது. நாத்தான்வேல் என்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதை பார்க்கிறோம். பிலிப்பு என்ற அப்போஸ்தலன் அவரை இயேசுவிடம் அழைத்து வருகிறார். இயேசுவுடைய வாழ்க்கை சரித்திரத்தை சொல்கிறார். அவருக்கு வானம்லாம் திறக்கப்பட்டதுன்னு தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் 1ஆம் அதிகாரம் இறுதி பகுதியில் அதை பார்க்கலாம். ஆக ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்த மாத்திரத்தில் அவன் செய்ய வேண்டிய முதல் படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த திருமுழுக்கு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஏக புதல்வன். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் ஆபகுக்கில் வாசிக்கிறேன். பரிசுத்தராக இவ்வுலகுக்கு வந்தவர், கன்னியின் வயிற்றில் பிறந்தவர். அப்படிப்பட்ட ஒரு தூய ஆண்டவரே நமக்கு ஒரு முன்மாதிரியாக திருமுழுக்கு பெறுகிறார். அப்படி அவர் பெரும்பொழுது நடக்கிற காரியத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறோம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெறுறாங்க. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவும் ஞானஸ்நானம் பெறுறாரு. நடக்கிற காரியம் வானம் திறக்கப்பட்டது. என்ன ஒரு அற்புதமான நிகழ்வு பாருங்கள். நீங்கள் திருமுழுக்கு பெறுகிறீர்கள், கர்த்தரின் சட்டதிட்டத்திற்கு உட்படுகிறீர்கள் என்றாலே திறந்து விடுகிறது வானம். அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அப்படிதான் ஒரு திருத்துவத்தை இந்த பகுதியில் நீங்கள் பார்க்க வேண்டும். பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற யோவான் ஸ்நானகனிடம் வந்து விட்டார். இயேசு கிறிஸ்து நிற்கிறார், ஞானஸ்தானம் பெறுறார், வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் வந்து அமர்கிறார். வேதம் அப்படி தான் சொல்கிறது. மத்திய 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அதோடு நில்லாமல் இப்பொழுது பிதாவாகிய தேவனுடைய குரல், இவர் என்னுடைய நேசகுமாரன். வானத்திலிருந்து அசரீரி போல சத்தம் தொனிக்கிறது. மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள். பிதாவாகிய தேவனின் குரல், குமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடைய நிஜ வாழ்வு, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு வந்து அமர்கிறது. இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது திருத்துவத்தை இங்கே பார்க்கிறோம். வானம் திறக்கப்பட்டது. சில சமயங்களிலே இந்த திருமுழுக்குக்கு கீழ்ப்படியாமல் சிலர் காலம் தாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். திருமுழுக்கு என்பது மனமுவந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதற்கான ஒரு படி. திருமுழுக்கு எடுப்பதினாலே கீழ்ப்படுகிறதை நாம் முதல் படியாக கொள்ளுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அதை எடுத்தார். பிறகு என்ன நமக்கு கேள்வி? திருமுழுக்கு பெறுவது என்பது தேவ வார்த்தை. அது நீங்கள் பூமிக்கு கடந்து செல்லுங்கள், உலகமெங்கும் சென்று அவர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயரில்
திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று இயேசு கட்டளை கொடுத்தார். ஒரு முறை பிலிப்புவை தேவ ஆவியானவர் ஒரு மந்திரி ரதத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது அங்கே கொண்டு போய் விடுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் அதை வாசித்துக் கொள்ளலாம். இறுதி பகுதியிலே ஏசாயா புஸ்தகம் வாசித்துக் கொண்டிருக்கிற அவருக்கு இவர் எடுத்து விளக்கம் கொடுக்கிறார். அப்படி விளக்கத்தை கொடுத்து கொண்டே வரும் பொழுது அவர் கேட்பார், தண்ணீர் இங்கே இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெற ஏதாவது தடை இருக்கா? இல்லை, நீ முழுவதும் விசுவாசித்தால் நீ திருமுழுக்கு பெறலாம். உடனடியாக அங்கே ரதத்தை நிறுத்த சொல்லுகிறார். திருமுழுக்கு பெறுகிறார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இதுதான் சரியான வழிமுறை. பரலோகம் புத்தகங்களை திறந்து ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அதிலும் குறிப்பாக திருமுழுக்குக்கு உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகிறது. உங்கள் பெயர் அங்கு பதிவு செய்யப்படுகிறது. வானம் திறக்கப்படுகிறது. வல்ல ஆவியானவர் வந்து உங்கள் மேல் அமருகிறார். சிலரை திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது பார்த்திருக்கிறேன். அவருடைய முக சாயல் திடீரென்று மாறும். சிலருக்கு அற்புதங்கள் கூட நடந்திருக்கு. ஒரு அன்பான வாலிப பிள்ளை பேச மாட்டாள். கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் இருந்து தாயும் மகளும் வந்தார்கள். பேச முடியாது. ஆனால் திருமுழுக்குக்கு அந்த தாய், எங்களை நாங்கள் விட்டு கொடுக்குறோம், என் மகளுக்கு கூட கொடுத்துருங்கய்யா. அதற்கு கீழ்ப்படிந்து அந்த மகளும் தன்னை அர்ப்பணித்தாள். திருமுழுக்கு கொடுத்து அவள் அந்த தண்ணீரிலிருந்து வெளியே எழுந்த உடனே வாய் திறக்கப்பட்டது. பேச ஆரம்பித்தாள். ஆச்சரியம். அதுதான் ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது நடக்கிற உன்னதமான காரியம். இதுவரை ஒருவேளை தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருந்தால் இது ஒரு நல்ல நாள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து திருமுழுக்கு பெறுங்கள். சமீபத்தில் நான் ஒரு திருச்சபையின் 20வது ஆண்டு விழா பேச போயிருந்தேன். அங்கே கிறிஸ்தவர் அல்லாத சில குடும்பங்கள் இருந்தார்கள். என்னமோ ஆவியானவர் என்னை ஏவினபடியினால் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு தாயாருக்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தைகளை சொன்னேன். அந்த அம்மாவும் தன்னை ஒப்பு கொடுத்து நான் திருமுழுக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்றார்கள். அது ஒரு புறம் இருக்க, கொஞ்ச நேரத்தில் அதே கூடுகையின் இறுதி வேளையிலே, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் தான் உங்கள் ஆத்துமா கெட்டு போகாது, தூய ஆவியானவர் வேணும், யாரெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் வாருங்கள் என்று அழைத்த பொழுது அதே தாய் திரும்பவும் அந்த கூட்டத்தின் நடுவில் வந்தார்கள். ஆச்சரியம் என்ன தெரியுமா? பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவர்களாக இருந்தவர்களும் திருச்சபையின் உறுப்பினர்களாக பல காலங்கள் இருந்தவர்களும் கூட பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை அந்த தாய் அன்று பெற்றுக்கொண்டாள். சரளமாக பல பாஷைகள் பேசி ஆண்டவரை போற்றின பொழுது எல்லாருக்கும் அது ஆச்சரியமாக இருந்தது. அதுவும் அடக்க முடியவில்லை. காரணம் என்னென்னா, நான் திருமுழுக்கு பெற வேண்டும் என்று அந்த மகள் அர்ப்பணித்த உடனே வானம் திறக்கப்பட்டுடுச்சு. பரலோக தேவன் அந்த மகளை நினைத்து விட்டார். அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. அவருடைய செவி இந்த மகளுடைய கூக்குரலுக்கு திறந்து விட்டது. அவருடைய மனம் இந்த மகளை ஆசீர்வதிக்க திறந்து விட்டது. உடனடியாக அந்த மகள் பேரானந்தம் அடைந்தாள். கூடியிருந்த அத்தனை பேரும் ஆச்சரியத்தில் பார்த்தார்கள். அன்பர்களே, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது, இயேசுவானவரும் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது வானம் திறக்கப்பட்டது. டோன்ட் டிலே டு டேக் பேப்டிசம். காலம் தாழ்த்தாதீர்கள், உடனடியாக திருமுழுக்கு எடுங்கள். உங்களுக்கு திறந்த வானம் இருக்கும். தட்டுகிற யாரானாலும் திறப்பேன் என்று சொன்னவர், திறக்கப்படும் என்று சொன்னவர், நீங்கள் இந்த காரியத்தில் கர்த்தருக்கு நீங்கள் முறையிடும் பொழுது கட்டாயமாய் உங்களுக்கு திறந்து விடும்.
அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இயற்கையாகவே இந்த பூமியில் அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு சில காரியங்களை திறந்து விடுகிறார். தூதர்கள் பணிவிடையின் ஆவிகள் என்று எபிரேயர் ராக்கியோன் எழுதுகிறார். ஆண்டவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகளில் தூதர்கள் பிரதானமானவர்கள்தான். இந்த சம்பவத்தை குறித்து நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 14 தொடங்கி 19 முடிய உள்ள வசனங்களிலே திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து இவர்கள் ஊழியம் செய்கிறவர்கள், இவர்கள் மூலம் அற்புதங்கள் நடக்கிறது. அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இவர்களை எடுத்து உபயோகப்படுத்துகிறார். நடக்கிற சம்பவம் என்னன்னா, திரளான ஜனங்கள், ஸ்திரீகள், புருஷர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரிடத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அந்த இடமே ஒரு வித்தியாசமான நிலையில் மாறுகிறது. பிணியாளிகள் கட்டிலெல்லாம் கொண்டு வர்றாங்க. பேதுரு நடந்து போனால் அவர் நிழலாது பட்டடுமா என்ற ஒரு நிலையிலே அவர்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். அசுத்த ஆவிகளால் பீடிக்கப்பட்ட மக்களும் வந்து சுகத்தை பெறுகிறார்கள். எல்லாரும் மகிழ்ந்து பரவசத்தோடு பேசும் பொழுது அங்கே ஒரு சிலருக்கு பொறாமை, ஒரு சிலருக்கு எரிச்சல். அது எப்படி, நாங்கள் இந்த பட்டணத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு மிஞ்சி இவர்கள் எப்படி செய்யலாம், எங்களுடைய சக்திக்கு மேலாக இவர்கள் எப்படி செய்யலாம். ஆகவே இவர்களுக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்தார்கள், அப்போஸ்தலர்களை பிடித்து சிறைச்சாலையிலே வச்சுட்டாங்க. இன்றைக்கு அதுதான் பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்து அவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள். மதர் தெரேசா, அந்த அம்மா பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டம் அது. கொல்கத்தாவில் பிரதமராக ஐயா நேரு இருந்தபோது ஒரு சில கூட்டம் இந்த அம்மா மதமாற்றம் செய்கிறார்கள், இவர்களை நாடு கடத்த வேண்டும், அதிகமாக இவர்கள் எங்கள் மக்களை எல்லாம் மதமாற்றி விடுகிறார்கள், ஆகவே உடனடியாக நீங்கள் இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற பொழுது ஞானம் மிகுந்த ஆற்றல் உள்ள அன்றைய பிரதமர், வாங்க நம்ம எல்லாம் போவோம். எல்லாரும் போகிறார்கள். அந்த அம்மையார் இருந்த அந்த இடத்திற்கு போகும் பொழுது கன்னியாஸ்திரிகள், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், பலவிதமான சரீர உபாதைகளில் வேதனைப்படுகிறவர்களை எடுத்து வைத்து அவர்கள் புண்களுக்கெல்லாம் மருந்து போட்டு மனம் கூசாமல் செய்கிற சேவையை அன்றைய பிரதமர் பார்த்து கொண்டு நடந்தார். கூடவே இவர்களும் வந்தார்கள். அப்பொழுது கூட வந்தவர்கள் சொன்னார்கள், உள்ளே தான் ஐயா நடக்குது, அங்கே தான் அந்த அம்மையார் எல்லாரையும் மதம் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. சரி போவோம் பாருங்கள். அங்கே உள்ளே போனால் கண்ட காட்சி மனதை பாதித்தது. பிரதமர் உற்று பார்க்கிறார். கூட வந்தவர்கள் பார்க்கும் பொழுது அந்த அம்மையார் மதர் தெரேசா மிகவும் மோசமான நிலையில் அழுகி போன உடல்களோடு
துர்நாற்றம் வீசிக்கொண்டு பார்க்கவே அகோரமாக காட்சியளித்த ஒரு நபரை தன் மடியில் படுக்க வைத்து அவனுடைய புண்களுக்கெல்லாம் மருந்திட்டு ஏதோ தான் பெற்ற ஒரு பிள்ளையை கவனிப்பது போல கொஞ்சம் கூட முகம் கூசாமல் அருவருக்காமல் அனைத்து சேவை செய்ததை பார்த்த பொழுது பிரதமர் கேட்டார், உங்கள் வீட்டு பெண்கள் இப்படி செய்வாங்களா? இந்நாட்டு சகோதரிகள் இப்படி செய்வாங்களா? ஒருத்தரும் வாய் திறக்கல. அப்படியே அமைதியாய் போனார்கள். இப்படிதான் அற்புதங்கள் நடந்தது. ஆனால் பொறாமை பிடித்தவர்கள் ஒடிசாவிலே ஸ்டெயின்ஸ் அவரையும் அவருடைய 2 பிள்ளைகளையும் இதே போலதான் அவரும் அவருடைய மனைவி கிளாடி மகா 5 பேர் கொண்ட குழுவாக வந்தார்கள். ஆஸ்திரேலியா நாட்டை விட்டு இந்த தொழுநோயாளிகளுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க. ஆனால் ஒரு நாள் ஸ்டெயின்ஸ் அவர்களையும் அவர் 2 பிள்ளைகளையும் அவருடைய ஜீப்பில் வந்து கொண்டிருந்த பொழுது மண்ணெண்ணெய் ஊற்றி அல்லது ஏதோ ஒன்றை ஊற்றி கொளுத்தி மூவரும் கருகி செத்தார்கள் பொறாமை கொண்டு. அதே காரியம்தான் அன்றும் நடந்தது. 2000 வருஷத்துக்கு முன்னால் அப்போஸ்தலர்களை பிடித்து சிறைச்சாலையில், அதுவும் பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். நாட் ஏ கிளாஸ், எல்லாம் இருக்கிற இடத்துல. ஆனால் நடந்தது என்ன? தேவதூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து திறக்கப்படும். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? யாரையும் குறை சொல்லிருக்க மாட்டாங்க. ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம்ப்பா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரராக, நற்பணி செய்கிற ஒரு நல்லவராக, இறைமைந்தன் இயேசுவுக்காக எதையாகிலும் செய்கிறவராக இருப்பீர்களே ஆனால் தூதர்கள் வருவாங்க, கதவை திறப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். யார் எந்த ரூபத்தில் தூதனை போல வருவார் என்று நமக்கு தெரியாது. அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம். ஒருத்தர் வந்தார், அதை கையில் கொடுத்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நன்றி சொல்லலாம். திரும்பி பார்த்தா ஆளக்காணம் போயிட்டார் தூதன். யாரோ ஒருத்தர் எங்கே இருந்தோ வந்தாங்க. ஒரு உண்மை சம்பவம் நினைவுக்கு வருகிறது. 2002ஆம் ஆண்டு கர்த்தருடைய சபைக்கென்று சொந்தமான ஒரு இடம், ஒரு 24,000 சதுர அடி 10 கிரவுண்டு வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய நாள் வந்துருச்சு. அந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு நாங்கள் முழு தொகையும் கொடுத்தால்தான் பத்திரப்பதிவு நடக்கும். கடைசியில் சில லட்சங்கள் தேவைப்பட்டது. நான் விசுவாசமாக ஒரு செக்கை எடுத்துக்கொண்டு போயிட்டேன். அந்த நிறுவனத்தாருக்கு அதை கொடுத்துட்டேன். பத்திரப்பதிவு நடந்து கொண்டிருக்கு. ஆனால் எங்கள் திருச்சபையிலோ என்னுடைய வீட்டு அம்மையார் பாஸ்டர் அம்மா சாரா ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஐயோ, விசுவாசமா பாஸ்டர் செக்கை கொண்டு போயிட்டாரே, ஆண்டவரே ஒரு வழியை திறக்கணும். இந்த சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்வது தெரியலையே. யாரோ ஒருவர் வந்திருக்கிறார். பாஸ்டர் ராஜன் ஜான் இருக்காரான்னு கேட்டிருக்கார். இல்லை, அவர் வெளியே போயிருக்கார். அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. அம்மாவை நான் பார்க்கணும். வந்து பார்த்தார். ஒரு விவரமும் அவர் சொல்லலை. ஒரு பையை கையில் கொடுத்தார். என்ன ஏது என்று கேட்பதற்கு முன்பதாக, இது பாஸ்டர் கிட்ட கொடுத்துருங்க, அவர் சொல்லிட்டு போயிட்டார். விலாசமும் இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. எண்ணி பார்த்தால் நான் எவ்வளவு செக்கு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு தொகை அதில் இருந்ததாம். உடனே கொண்டு போய் வங்கியில் அதை டெபாசிட் பண்ணினார். தூதர்கள்
இன்றைக்கும் அற்புதங்களை செய்யும்படி உங்களுக்கு திறக்கும்படிக்கு ஆவலோடு காத்திருக்கிறாங்க. அன்றைக்கு அவர்கள் ஊழியக்காரர்கள், அப்போஸ்தலர்கள் சிலரெல்லாம் அடித்து துன்புறுத்தினாங்க. பவுலும் சீலாவும் அப்படி தான் அடி வாங்கிட்டு உட்காவல் அறையிலே தொழுமரத்தில் மாட்டி வேதனையோடு வச்சபோது அவங்க பாடி துதி செய்தார்கள். ஜெபம் பண்ணி பாடுறாங்க, துதிக்கிறாங்க. கதவு தானாக திறந்ததுன்னு அது அப்போஸ்தலர் 16 வாசிக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, உபத்திரவங்கள் வரும் பொழுதும், பாடுகள் வரும் பொழுதும், பலவிதமான ஏளனங்கள் வரும் பொழுதும், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நீங்கள் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்தால் நிச்சயம் தூதர்கள் வருவார்கள், கதவை திறப்பார்கள். கடைசியாக ஒன்றை நான் சொல்லி முடிக்கப் போகிறேன். முதல் சொன்னேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெறும் பொழுது வானமே திறக்கிறது, வையகத்திற்கு வாழ்த்துகள் வருகிறது. இரண்டாவது சொன்னேன், ஆண்டவருக்காக உழைக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்காக எதையாகிலும் செய்கிறவர்களுக்கு துன்புறுத்தல் வரும் பொழுது கர்த்தருடைய தூதர்களே இறங்கி வருகிறார்கள், கதவை திறக்கிறார்கள். மூன்றாவது ஒன்றை நான் சொல்லட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 7:55-56 முதலாவது இரத்த சாட்சியாக கிறிஸ்துவுக்கு பின் மரித்த ஒரு நபரை குறித்து வாசிக்கின்றோம். அப்போஸ்தலர் 7:55-56. அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். அவர் சொல்றார், வானங்கள் திறந்திருக்குப்பா. யார் அவரு? ஸ்தேவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக முதல் இரத்த சாட்சி. என்ன சொல்றார்? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னார். இதில் என்னங்க இருக்கு? இயேசு கிறிஸ்து நல்லவர், அற்புதங்களை செய்கிறவர். அதுக்கு இப்படி ஒரு அடியா? என்னுடைய இளமை பருவத்தில் அதிகாலையில் டான் ப்ரீச்சிங்னு சொல்லுவாங்க தெரியுமா? காலை நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சொல்கிறது, பிரசங்கம் இல்லை. அப்படி தான் நான் ஒரு நாள் அதிகாலையில் இன்னொரு நண்பரோடு, ஒரு பார்வையற்ற ஒரு சகோதரன், அவரோடு கூட சேர்ந்து எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருந்த ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸில் போய் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அதிகாலை தானே, எழும்புகிற நேரம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசு சொல்கிறாருங்க, உங்கள் கவலைகளை அவர் மேல் வச்சுடுங்க. இதை தான் சொன்னேன். இதில் என்னங்க தப்பு இருக்கு? அங்கேருந்து ஒரு போலீஸ்காரர் மஃப்டி ட்ரெஸ்ஸில் ஓடி வந்தார். அது போலீஸ் குவார்ட்டர்ஸு. ஏடா உங்களுக்குலாம் அறிவில்லை? நாங்களாம் தூங்க வேண்டாமா? காலங்காத்தால் இப்படி வந்து கத்திட்டு கிடக்குறீங்க, அடிச்சேனா போடா அப்படின்னு. ஐயா சாரியா. அங்கேருந்து கடந்து போய் வேற ஒரு இடத்துல சொல்லிட்டு வந்தேன். நல்லது தானே சொல்கிறோம். உங்கள் கவலை, உங்கள் பாரங்கள் எழுந்திருக்கும் போதே நான் ஏன்டா இந்த நாள் பிறந்ததுன்னு பயப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் இதில் என்ன தப்பு இருக்குது? இன்னொரு முறை நான் வால் போஸ்டர்ஸ்கள், எங்கள் திருச்சபையில் நடந்த கூட்டங்களை பற்றிய வால் போஸ்டர்ஸ்களை ஓட்டிட்டேன். எங்கள் போதகர் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ வால் போஸ்டர் கொடுத்து போய் ஓட்டிட்டு வாங்கப்பான்னு அனுப்பினார். நான் ஒரு குழுவோடு போனேன். அந்த குழுவில் இறைவன் நான் தான். எல்லா வால் போஸ்டரும் ஓட்டிட்டோம். கடைசி ஒரு வால் போஸ்டர் அதை ஒட்டுறேன். அந்த வீட்டு சொந்தக்காரருக்கு இது எப்படியோ இந்த ஒட்டுற சத்தம் கேட்டுடுச்சு. நள்ளிரவு உள்ளிருந்து வரும்போதே ஒரு கையில் ஒரு கத்தியை எடுத்துகிட்டு வந்துட்டார். யாரா நீ? அது எப்படி நீ என் வீட்டு சோரில் என்னை கேட்காம இப்படி வால் போஸ்டர் ஓட்டினார்? அப்படி எடுத்து அப்படி ஒரு குத்துனார். அன்னையோடு என் உயிர் போச்சுன்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறேன். வேகமாக அவர் குத்துன கத்தி வந்து என் வயிற்றில் பட்டு உள்ளே போகாமல் நின்றுடுச்சு. அப்போ தான் கீழே குனிஞ்சு பார்த்தா அது மொக்க கத்தியாக இருந்துச்சு. அந்த மனுஷன் என்னை திட்டிட்டு கழட்டி எடுத்துகிட்டு போடா. திருப்பி கழட்டிக்கிட்டு போயிட்டேன். இது மாதிரி சில சமயங்களில் நல்லது சொல்கிறதுனால கெட்டவங்களாக மாறிடுறோம், நல்லது செய்கிறதுனால கெட்டவங்களாக மாறிடும். இந்த ஸ்தேவான் இயேசுநாதரின் அன்பை சொன்னதுக்கு அவங்க அது முன்னால் உள்ள வசனங்கள்லாம் வாசிச்சிங்கன்னா பல்ல நரன்னு கடிக்கிறாங்க, கல்லால் அடிக்கிறாங்க. எங்க பரிதாபமான ஒரு முடிவு. கல்லை கொண்டே அடித்து சாகடிக்கிறானுங்க. ஆனால் அவரோ
யார் மேலும் குறை சொல்ல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இயேசுநாதர் என்ன சொன்னார் அதையே அவர் சொல்கிறார். அங்கே பாருங்கள், அவர் 55ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியிலே நிறைஞ்சவராய் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அடி விழுது தேவனுடைய மகிமை, தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் புன்முறுவலோடு நிற்கிறார். வெல் டன் மை சன், அப்படி தான் சொல்லியிருப்பார். நல்லது செய்தாய் என் மகனை. என்னை போலவே நீயும் இந்த ஜனங்களுக்கு மன்னிப்பு கேட்க, என்னை போலவே நீயும் சகிக்கிறியே. அப்படிதான் அவர் அங்கிருந்து பார்த்துருப்பார், புன்முறுவலோடு பார்த்துருப்பார். அவரை பார்த்த உடனே இவருக்கு உற்சாகமாயிட்டு இருக்கோம். ஓ, என் இயேசு ஒருவேளை இன்றைக்கும் கூட இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது வானம் திறந்திருக்கும், பரலோகத்திலிருந்து மகிமை உங்களை முடிசூட்டும். இயேசு அங்கிருந்து பார்ப்பார். அவர் சொல்கிறாரு பாருங்க, அவர் அப்படியே அதை பார்த்துக்கிட்டே ஒரு விவரத்தை சொல்லிட்டு இருக்கிறார். சாக போகிறார். அந்த நேரம் சொல்கிறார், வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் நான் காண்கிறேன். ஐ see in my own eyes. What a blessed end. இரத்த சாட்சியாய் மரிப்பதற்கு கர்த்தர் உங்களை ஒருவேளை பிரித்தெடுத்திருந்தால் பயப்படாதீர்கள். ஒரு சில வினாடிகள் தான். கழுத்தை அறுத்தாலோ, சுட்டு கொன்றாலோ, கல்லால் அடித்தாலோ, வாளால் அறுத்தாலோ எல்லாம் கொஞ்ச நேரம்தான். அந்த ஒரு செகண்ட் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு மகிமை மகிமை மகிமை. சில தெய்வ மனிதர்களுடைய இறுதி கட்டத்தை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏதோ ஒரு ரதங்கள் வந்து விட்டது. சிலரெல்லாம் ஐயோ ஐயோ ஐயோன்னு கூச்சல் போட்டுக்கிட்டு சாவாங்க. ஆனால் சில தெய்வ மனிதர்கள், பரிசுத்தவான்கள், மகிமையை தரிசித்து கொண்டே, எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான எங்கள் திருச்சபை விசுவாசியினுடைய சொந்தக்காரர் மரிப்பதற்கு முன்பதாக வழக்கத்திற்கு மாறாக திருச்சபைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்தார். தனக்கு உரியவர்கள் அத்தனை பேரையும் தொலைபேசியில் அழைத்தார். யாரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டுமோ மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டார். எல்லாருக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஒரே வாரத்தில் ஆச்சரியப்படும் வண்ணத்தில் எல்லாம் தயார் செய்துவிட்டு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திவிட்டு பரலோகத்துக்கு போயிட்டார். அவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இதுக்கு தான் அப்பா இப்படி எல்லாரையும் கூப்பிட்டாரா? இதுக்கு தான் எல்லார் இடத்துலையும் மன்னிப்பு கேட்டாரா? இதுக்கு தான் எல்லார் இடத்துலையும் ஒப்புரவானாரா? இதுக்கு தான் இந்த காரியத்தை திருச்சபைக்கு செஞ்சாரா? வழக்கமாய் விபிஎஸ் கடைசி நாளில் தான் மிக கோலாகலமாக கொண்டாடுவார்களாம், விமரிசையாக பிள்ளைகளுக்கெல்லாம் செய்வாராம். ஆனால் இந்த முறை அவர் சொன்னார், முதல் நாளிலே பண்ணிவிடுங்க. ஐயா, நீங்கள் கடைசி நாளில் தானே எப்பவும் பண்ணுவீங்க? இல்லை இல்லை, முதல் நாளே பண்ணிவிடுங்க. ஏன்னால் அவர் இந்த கடைசி நாள் இருக்க மாட்டார் என்பது இவருடைய உள்ளான மனுஷனுக்குள் தெரிந்து விட்டது. எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். கடைசி நாளில் கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் முதல் நாளே ஐயா கொடுத்துட்டு எவ்வளவு தயாராக இருந்தார். இதுதான் பரிசுத்தவான்களுடைய முடிவு. இந்த இரத்த சாட்சியாய் மரித்த ஸ்தேவானுடைய முடிவை பார்க்கும் பொழுது எத்தனை பேர் என்பாம். அப்படிதான் நம்பிக்கை உடைய பரிசுத்தவான்கள் தங்களுக்கு உரியவர்களை எல்லாம் இழந்தார்கள், மறிக்க கொடுத்தார்கள். காரணம், அவர்களுக்கு தெரியும் இவர்கள் எல்லாம் பரலோக தேவனை தரிசிக்கவும் பரலோக தேவனின் திருமுகத்தை பார்க்கவும் இயேசுவானவர் திறந்த கையோடு தன் மார்போடு அணைக்க காத்து கொண்டிருக்கிறதை காண்கிற பாக்கியம் பெற்றவர்கள். அன்பானவர்களே, தட்டுகள் திறக்கப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே திருமுழுக்கு எடுக்கிறீர்கள். வானம் திறக்கப்படுகிறது. உங்கள் பெயர் அந்த திறந்த புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அதற்கு அடுத்தாற்போல கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று அர்ப்பணித்து ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கு துன்பம் வந்தால் தூதர்கள் வந்து அடைச்ச கதவுகளை திறந்து விடுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்க வந்தாலும் வானம் திறந்திருக்கிறது. ஆகவே கலங்காதீர்கள், தட்டும் உங்களுக்கு கதவு திறக்கப்படும். இயேசு அதை தான் சொன்னார். கேளுங்கள் தரப்படும்,
தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். என்ன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி இருந்தாலும் கேட்குறவங்களுக்கும் தேடுறவங்களுக்கும் தட்டுகிறவர்களுக்கும் அற்புதம் செய்கிற ஆண்டவர் இன்றும் இனி என்றும் உங்களுக்கு திறந்த வாசலை வைப்பார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன். ஒருத்தரும் போட்ட மாட்டான். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா? பரலோக தந்தையே, தம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு நீர் சொன்னது போல தட்டுகிறவர்களுக்கு திறக்கப்படும் என்றீர். யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த வழிகளில் நீ திறக்கணுமோ திறந்துவிடும். சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் திருமுழுக்கு பெறாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு திறந்த மனதை தாரும். சிலர் ஊழியம் செய்து வேதனையோடு ஏன் எங்களுக்கு இந்த நிலை என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தூதர்களை அனுப்பி திறந்துவிடும். சிலர் உமக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து மரித்தாலும் இயேசுவுக்காக என்று அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு திறந்த வானத்தை அவர்களுக்கு முன்பு வைத்தரணும். சரீரத்தில் பாடு அனுபவிக்கிறவர்கள், வேதனையோடு கூட தங்களுடைய சூழ்நிலைகளிலே எல்லாம் அடைக்கப்பட்டது போல் என்று எண்ணுகிறவர்கள், அவர்களோடு சேர்ந்து நானும் கதவை தட்டுகிறேன். திறந்து விடும் அப்பா, அற்புதங்களை செய்துவிடும் அப்பா. நோய்கள் நீங்கட்டும், அசுத்த ஆவிகள் அலறி அடித்து ஓடட்டும். ஏதெல்லாம் பூட்டப்பட்டிருக்கோ இப்போ திறக்கப்படட்டும். தட்டிக்கிட்டே இருக்கிறோம். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் கட்டிகள் மறைவதாக. எந்தெந்த இடத்தில் கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் உண்டோ அவைகள் எல்லாம் அவிழ்க்கப்படுவதாக. வாழ்க்கையிலே அவர்களுக்கு வசந்தம் வீசுவதற்கு அடையாளமாக பூட்டப்பட்டவைகள் எல்லாம் திறக்கப்படுவதாக. தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள், படிப்பில் மந்தத்தனமாக இருக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். தேசத்திலே ஊழியம் செய்கிற ஊழியர்கள், குறிப்பாக எங்கள் ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவரோடு இணைந்து பணிபுரிகிற பிள்ளைகள் ஆசீர்வதியும். உலகமெங்கும் இருக்கிற கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தை கோஸ்தைக்காரர்களை தேவன் விசாரியும் ஆசீர்வதியும். தனித்தனியே ஆசீர்வதியும். அரசியல் தலைவர்கள், எங்கள் தேசத்தின் பிரதமர் தொடங்கி எங்கள் மாநில முதல்வர்கள், எங்கள் ஊர் தலைவியை உங்களுடைய கைகளில் ஒப்பொடுக்கிறோம். நாட்டை காக்க நிற்கும் இராணுவத்தினர், எங்கள் ஊரை காக்க நிற்கும் காவல் அதிகாரிகள், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாமினர்கள், ஆசிரிய பெருந்தகைகளை என் தேவன் ஆசீர்வதியும். அவர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். சகல துதி கனம் மகிமை உமக்கு இயேசு ராஜாவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். அன்பர்களே, இருக்கிற இடத்தில் கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் வரும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்க்க மறவாதீர்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை ஒரு விடுதலையின் செய்தியாக தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஒளிபரப்பாகும். பாருங்கள். தவறவிட்ட இந்த ஆராதனையை எமது யூடியூப் த லார்ட்ஸ் அசம்பிளி சென்னை என்பதில் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் வருகிற வெள்ளிக்கிழமை நமது ஏஞ்சல் டிவியில் காலை 10 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். பாருங்கள். காட் பிளஸ் யூ.